காலி ஆயிடுச்சுட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் பூண்டு குழம்பு வைக்கலான்ட்டு. அது பார்த்தா 20 ரூபாவா 4 பூண்டு. அப்போ இது ஒன்று 5 ரூபாவா தெரில. சரி மொத்தமாக வாங்கியிருப்பேன், எல்லாம் காலி ஆயிடுச்சு வீட்டில். பூண்டெல்லாம் மளிகை ஜாமான் வாங்கணும் இனிமேல் தான். சரி இந்த 4 பூண்டை வச்சு இப்போ நான் பூண்டு குழம்பு பண்ண போகிறேன். இது வந்து தோல் உரிச்சிக்க போகிறேன். முதல்ல சாம்பார் வெங்காயமும் தோலை உரித்து எடுத்துக்க போகிறேன். நான் வந்து சாம்பார் வெங்காயத்தையும் போட்டு அரைக்கணும். இதையும் தோல் உரித்து எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். எடுத்துகிட்டு சாம்பார் வெங்காயம் பூண்டு தான் ரொம்ப முக்கியம் பூண்டு குழம்புக்கு. கார்த்திகை மாதம் இன்றைக்கி வந்து 10 நாள் ஆயிடுச்சு. கார்த்திகை 12 நாள் ஆயிடுச்சு. 12 நாளும் 12 வித குழம்பு தான் நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து 12வது நாள், கார்த்திகை 12. இன்றைக்கி வந்து பூண்டு குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு முக்கியமாக சாம்பார் வெங்காயம் ரொம்ப முக்கியம். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த சாம்பார் வெங்காயம். அதனால் இதை வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துப்பேன் மிக்ஸி ஜாரில். இதையும் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிப்பேன். தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் முழுசாகவும் போட போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க வியூவர்ஸ். இன்றைக்கி நான் வந்து பூண்டு குழம்பு பண்ண போகிறேன். பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு எதுக்கு வெங்காயத்தோல் பூண்டு தோல்லாம் போட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைப்பீங்க. இது எதுக்கு போட்டு வச்சுருக்கேன்னா, நான் இந்த மிக்ஸி ஜாரில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேப்பிலை அரைச்சேன். வேப்பிலை அரைச்சி கொஞ்சம் நாங்கள் குடித்தோம். அந்த மிக்ஸி ஜார் ஃபுல்லாக வேப்பிலை வந்து அந்த கசப்பு இருக்கும். இப்போ அந்த பூண்டெல்லாம் அரைக்கணும். இந்த பூண்டு சாம்பார் வெங்காயம்லாம் அரைச்சி தான் நான் பூண்டு குழம்பு பண்ணுறேன். அது வந்து அரைக்கணுன்றதுக்காக இதெல்லாம் அரைச்சா கசப்பு தன்மை அதில் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இதெல்லாம் வேஸ்ட்டு பொருள். நான் பூண்டு உரித்த தோல் வெங்காயம் உரித்த தோல் எல்லாம் இருக்குது. இதை முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிப்பேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு பூண்டையும் வெங்காயத்தையும் அரைக்கலான்னு பார்க்குறேன். இன்றைக்கி பூண்டு குழம்புக்கு என்னென்ன தேவைன்றதை எப்படி பண்ணணுன்றதே பார்ப்போம். புளி வந்து ஊற போட்டுக்க போகிறேன். இந்த இவ்வளோ புளி போதும். இது வந்து ஒரு 2 நாளைக்கு கூட வச்சுருக்கலாம். பூண்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம்னா நான் புளி வந்து நிறையவே ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜாரில் முதல்ல பாருங்க பூண்டு தோல் உரித்த பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு வச்சுக்கலாம். அதுமாதிரி கொஞ்சம் வெங்காயம், சாம்பார் வெங்காயம், தோல் உரித்த சாம்பார் வெங்காயம் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ சாம்பார் வெங்காயம் போதுமான அளவு தோல் உரிச்சு வச்சுக்கிட்டேன். பூண்டும் இருக்குது. இனிமேல் 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல பூண்டு குழம்பு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். நான் வந்து கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நான் நிறையவே வச்சுருக்கேன். எண்ணெய் பூண்டு குழம்பு கெடாமல் இருக்கணும், ஒரு வாரத்துக்கு கூட கெடாமல் இருக்கணும். அதனால் நான் வந்து கொஞ்சம் நிறையவே பண்ணுவேன். ஒரு 2 நாளைக்கு கிடாமல் இருக்கனால எண்ணெய் கொஞ்சம் நிறையவே நான் ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு பொடியுது, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டுக்கிறேன். அடுத்தது உரித்த பூண்டும் உரித்த வெங்காயமும், தோல் உரித்த பூண்டு தோல் உரித்த வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். பாதி அரைச்சிட்டு பாதி வந்து முழுசாக போட்டுக்கிறேன். கூடவே காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பொடியுது. இது எண்ணெயில் காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். அப்போ தான் பூண்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும். வரமிளகா போட்டுக்கிறேன். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். கல்லுப்பு அதையும் போட்டு நான் நல்லா கிளப்பி வச்சுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அரை வதங்க வதங்கிச்சு. நான் அரைச்சி வச்ச பூண்டும் சாம்பார் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மிக்ஸி ஜாரில், அதை இதோட போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஜார்லேயே நான் ஒரு 3 தக்காளியை அரைச்சிக்கிறேன். அதுக்குள்ளே இது நல்லா வதங்கட்டும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். நல்லா வதங்கட்டும்.
கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இந்த பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் பூண்டு கஞ்சிலாம் வச்சு சாப்பிட்லாம். பூண்டை உரித்து சாப்பாடு செய்யும்போது சாதம் கஞ்சி மாதிரி செய்துட்டு அதில் பூண்டை போட்டுடணும். பூண்டு பால்லாம் ஊற்றி கஞ்சி சாதம், பூண்டு கஞ்சி சொல்லுவாங்க, வாயு கஞ்சின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்து சாப்பிட்லாம். இப்போ இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் தக்காளியை அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இதில் நான் அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டுக்கிறேன். செம்ம வாசனை, சுவையான வாசனை, சாப்பிடணும் போல் தோணுது. நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த நான் மிக்ஸி ஜார்லேயே புளியை கரைச்சி ஊற்றி வச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் புளி தான் எடுத்துருக்கேன் திக்காக. அதனால் வேணுன்னா நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கிடலாம். அதனால எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வதக்கத்தோட நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு நான் வந்து தூதுவளை தொகையில் அரைச்சிக்க போகிறேன். தூதுவளை தொகையில் மார்க்கெட்டில் 10 மணிக்கு மேலே தான் கிடைக்கும். தூதுவளை கீரை. அதனால் அதை வாங்கிட்டு வந்த பிறகு தான் நான் அந்த தொகையில் பண்ணணும். இதோட காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பூண்டு குழம்புக்கு தூதுவளை தொகையில் தான் இன்றைக்கி சைட் டிஷ் போட்டுக்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒயிட் ரைஸ்லாம் பண்ணிட்டேன். காலமே வடிச்சிட்டேன் ஒயிட் ரைஸ். இந்த இதில் தான் ஒயிட் ரைஸ் இருக்குது. நிறையவே வடித்து வச்சுருக்கேன். அந்த கஞ்சி தான், அந்த வடித்த தண்ணி தான் நான் சாதம் வடித்த தண்ணி குடிச்சிடுவேன் எப்போவே. இப்போ இது நல்லா வதங்கிச்சு பாருங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது பூண்டு குழம்பு. இப்போ நான் வந்து கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது வந்து 2 நாள் கூட கெடாமல் இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அப்படியே வத்த விடணும். செம்ம சுவை. இன்னும் கூட கொஞ்சம் புளிப்பு ஊற்றிக்கிடலாம். புளிப்பு ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செய்துடுற குழம்பு பூண்டு குழம்பு. ஒரு நாளைக்கு வெந்தய குழம்பு பண்ணுறது எப்படின்றத காட்டுறேன், செய்து காட்டுறேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் புளி ஊற்றிக்கிறேன். சுவையான பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் காரம் பத்தலை, நான் கொஞ்சம் காரம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் புளிப்பு உப்பு வேணும், அதனால் நான் வந்து சால்ட்டை கூட போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதான் ஓகே. சுவையான பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் வத்தட்டும். எனக்கு பச்சை மிளகா வாசனை ரொம்ப பிடிக்கும். அதனால் 2 பச்சை மிளகாவை நான் அந்த மாதிரி கீறி போட்டுக்கிறேன். அந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புல போட்ட பச்சை மிளகாவை இந்த சாப்பாடு சூடு சாப்பாட்டில் விரசி சாப்பிட்டு அந்த நசுக்கி, அந்த பச்சை மிளகாவை நசுக்கி அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் நான் மீன் குழம்பு, இந்த மாதிரி பூண்டு குழம்பு, வத்த குழம்பு இதுக்கெலாம் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுப்பேன். அந்த பச்சை மிளகா வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோ பச்சை மிளகா நாங்கள் வாங்கிட்டு வந்ததில் மீந்திருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு வரணும்னா நான் வந்து காம்பு கிள்ளி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி காம்பு கிள்ளி நம்ம ஃப்ரிட்ஜு இல்லைன்னா கூட நம்ம அந்த காம்பு கிள்ளி வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு இந்த பச்சை மிளகா கெடாமல் அழுகாமல் இருக்கும். அதனால் நான் மற்றதெல்லாம் காம்பு கிள்ளி சேஃப்டி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம காம்போடு விட்டுட்டோன்னா பச்சை மிளகாலாம் அழுவிடும். காம்பு பகுதியிலேருந்து தான் அழுக ஆரம்பிக்கும். அதனால் பச்சை மிளகா மட்டும் காம்பை கிள்ளி வச்சிடணும். இப்போ இவ்வளோ மிளகாவை நான் வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அது பாட்டு அப்படியே கிடக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி காம்பை கிள்ளி வச்சிடலாம்.
இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். அப்படியே தண்ணி இந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? சுவையான என்ன குழம்பு? இது பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் இந்த செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கு சொல்லுவீங்க, நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் செய்த மாடலில் நாங்கள் பூண்டு குழம்பு பண்ணோம், நல்லா இருந்துச்சுன்னு நீங்களே சொல்லுவீங்க. இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. இது கொஞ்சம் வத்தட்டும், வத்துனா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த டிப்ஸு, இந்த குழம்பு பண்ணுறது எப்படின்ற டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சு பூண்டு குழம்பும் ஒயிட் ரைஸும் தான். இப்போ தூதுவளை கீரை வந்து வாங்கிட்டு வந்த பிறகு தான் அந்த தொகையில் அரைக்கணும். தூதுவளை கீரையில் குழம்பு கூட வைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சளி வராமல் தடுக்கிறது தூதுவளை கீரை தான். அந்த தூதுவளை இலையை வாரத்துக்கு 2 நாள் கூட நீங்கள் ரசமாவோ தொகையிலாவோ குழம்பாவோ செய்து சாப்பிட்லாம். தூதுவளை கீரையை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நெஞ்சு சளி, தொண்டை சளி, இந்த நாள்பட்ட சளியெல்லாம் கரைஞ்சி போயிடும். ஆனால் சளியெலாம் பிடிக்க தான் செய்யும், ஆனால் நாள்பட்ட சளியெலாம் போயிடும். தூதுவளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, தூதுவளை தொகையல், தூதுவளை குழம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ அது எப்படி செய்யணுன்றதையும் நான் இன்றைக்கி லஞ்சில் காட்டுறேன். இப்போ பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப சுவையான பூண்டு குழம்பு.